ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். ஸோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம எஸ்டர்டே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Choose the antonym of underlined word from the given options. He is very fastidious about his choice of food. என்ன சொல்லிருக்காங்க? கொடுத்திருக்க கொஸ்டின்ல அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டுக்கான ஆன்டனிம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கான ஆப்போசிட் வேர்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். He is very fastidious about his choice of food அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்டிடியஸ்னா என்னது? ரொம்ப கவனமா இருக்கிறது, கேர்ஃபுல்லா இருக்கிறது. ஓகே, ஒருத்தங்க சாப்பிடுறாங்க, ஓகே, சாப்பிடுறதுக்கு ஃபுட் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த ஃபுட் சாப்பிட்டா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, நம்ம உடம்புக்கு நல்லது, இதுல விட்டமின்ஸ் அதிகமா இருக்கு. சில பேர் ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ அதுல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி என்ன ஃபுட்டை சாப்பிட்டா நல்லதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிடுறதுதான் என்னது? சோ ரொம்ப கவனமா இருக்கிறதா என்னது? பாஸ்டிடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாஸ்டிடியஸ்னா என்னது? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் பாஸ்டிடியஸ். அப்ப இதுக்கு ஆப்போசிட் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது. ஓகேவா? பாஸ்டிடியஸ்னா கேர்ஃபுல்லா கவனமா இருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, கேர்ஃபுல்னு கொடுத்திருக்காங்க. கேர்ஃபுல்னா என்னது? அதுக்கான மீனிங். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஆன்டனிம்க்கு பதிலா சினானிம்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கேர்ஃபுல்ங்கிறது கரெக்ட். ஓகேவா? அப்ப இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் என்னது? கேர்லெஸ். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? தாட்லெஸ் இருக்கு. தாட்லெஸ்னா என்ன அப்படின்னா மத்தவங்களை பத்தி இது பண்ணாம அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இல்லாம நம்மளோட இதை மட்டுமே பண்றது. ஓகேவா? சோ வேற எதையுமே திங்க் பண்ணாம அப்படியே யோசிக்காம இது இருக்கிறதா என்னது? தாட்லெஸ். ஓகேவா? சோ அப்ப இங்க பாஸ்டிடியஸ்க்கான ஆப்போசிட் வேர்ட் என்னது? கேர்லெஸ். ஓகேவா? பாஸ்டிடியஸ்னா கேர்ஃபுல்லா இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா கேர்லெஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் 4 words are given out of which one word is correctly spelled. Select the correctly spelled word. இது எந்த டாபிக்ல வரும்? மிஸ்பெல்ட்ங்க கூடிய டாபிக்ல வரும். மிஸ்பெல்ட்ல இருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எம்டிஎஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 4 வேர்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸாம்ல எது தப்பா ஸ்பெல் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க, எது கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஓகே, அப்ப கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டு என்னது? வார் உல்ஃப். ஓகேவா? வார் உல்ஃப்னு ஒரு வேர்டு வந்து கிடையாது. ஓகேவா? சோ இதுல கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் உல்ஃப். ஓகேவா? சோ வேர் உல்ஃப். நீங்க இந்த பழைய கதைகள்லாம் படிச்சீங்கன்னா இந்த வேர்டு வந்து பார்த்திருப்பீங்க. வேர் உல்ஃப்னா என்ன அப்படின்னா பழைய கதைகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம புராண கதைகள் அதெல்லாம் எடுக்கும்போது மனுஷனா இருப்பாங்க, மனுஷன் திடீர்னு மானா மாறுவாங்க, அந்த மாதிரி வேற ஒரு இதுக்கு மாறுறது. ஓகே, வேர் உல்ஃப்னா மனுஷனா இருந்துட்டு சடனா என்னதான் மாறுறது? ஓநாயா மாறுறது. இந்த பழைய கதைகள்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா? சோ மனுஷனா இருப்பாங்க, அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்னவா மாறுவாங்க? ஓநாயா மாறுவாங்க இல்லையா? சோ அதுதான் வேர் உல்ஃப். கதைகள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான். ஒரு புராண கதைகள்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு முனிவர் இருப்பாரு, முனிவராவே இருப்பாரு. திடீர்னு அந்த மானை பார்த்தோன்னே அவர் மானா மாறுவாரு, சிங்கத்தை பார்த்தோன்னே சிங்கமா மாறுவாரு. அதே மாதிரி இங்க வேர் உல்ஃப்ங்கிறது என்னதுன்னா ஹியூமனா இருந்துட்டு, மனுஷனா இருந்துட்டு உல்ஃபா மாறுறதா என்னது? வேர் உல்ஃப். இதெல்லாம் ஸ்டோரியில எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, புராண கதைகள்ல வரக்கூடியது. ஓகே, வேர் உல்ஃபுக்கான ஸ்பெல்லிங் என்னன்னா வேர், WERE, உல்ஃப் WOLF. அப்ப இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate idiom for the underlined words in the given sentence. Okay,
கொடுத்திருக்க வேர்டோட இடியம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். மிஸ்பெல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல எத்தனை சொன்னேன், 3ல இருந்து 4 கொஸ்டின் வரும்னு சொன்னேன்னா மேக்ஸிமம். அதே இடியம்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுலயும் நாம 3 to 4 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் இடியம்ஸ்ல உங்களுக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா மிஸ்பெல்ட்ல கொஸ்டினை குறைச்சிருவாங்க. 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துரும். மிஸ்பெல்ட்ல அதிகமா வந்துருச்சுன்னா இடியம்ல கொஸ்டினை குறைச்சிருவாங்க. ஏன்னா ஒரு இதுல அதிகமா வருதுன்னா ஒரு இதுல கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும், கம்மியாகும். அப்ப இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ்னா நம்ம தமிழ்ல வந்து பல மொழிகள்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் இங்க வந்து இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். ஓகே, சோ இப்போ கொடுத்திருக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இடியம்ஸ் எது அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். ரித்திகா had a narrow escape. Okay, narrow escape as she was driving recklessly on the highway. ஹைவேல ரொம்ப வேகமா அவ வந்து போயிருக்கா. ஒரு நேரோ எஸ்கேப், ஓகேவா, நேரோ எஸ்கேப் ஆயிருக்கா. ரொம்ப வேகமா போகும்போது என்ன ஆயிருக்கும், மேபி ஒரு ஆக்சிடென்ட், இங்க இருந்து அவ போயிட்டு இருந்திருப்பா, ஆப்போசிட்ல ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும், சடனா ஒரு சின்ன கேப்ல திரும்பிட்டு போயிருப்பா, கொஞ்சம்னா என்ன இருப்பாங்க, தட்டி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி. அப்போ ஒரு நேரோ எஸ்கேப். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அத தமிழ்ல, மயிரிழையில் உயிர் பிழைத்தார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயிரிழையில் உயிர் பிழைத்தார்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, நேரோ எஸ்கேப்னு நாம சொல்லுவோம். ஓகே, ஏன்னா வேகமா போயிட்டே இருக்காங்க ஹைவேல, அப்போ நேரோ எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன சடனா இவ இப்படி பார்க்க போயிட்டு இருக்கா, ஆப்போசிட்ல இங்க இருந்து வருது, ஒரு சின்ன கேப்ல என்ன ஆயிருக்கு, அவ வந்து எஸ்கேப் ஆயிருக்கா. ஓகே, அப்போ மயிரிழையில் உயிர் தப்பிக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கம் இன் ஹேண்டின்னு கொடுத்திருக்காங்க, கட் போத் எண்ட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க காக்கியஸ் நூக்குன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து க்ளோஸ் ஷேவ். ஓகேவா, ரொம்ப பக்கத்துல, அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியலனாலுமே பாருங்க அதுலயே இருக்கு, நேரோ எஸ்கேப்னு சொல்லியிருக்காங்க. நேரோ எஸ்கேப்னா என்னது, அப்படி பக்கத்துல கொஞ்சம்னா இடிச்சிருப்பான் அப்படித்தானே சொல்லுவோம், கொஞ்சம்னா போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயிரிழையில் உயிர் தப்புறது. ஓகே, சோ அதுதான் என்னது, க்ளோஸ் ஷேவ். ஓகே, க்ளோஸ் ஷேவ் அப்படித்தானே, நம்மளே டிராவல் பண்ணிட்டு இருப்போம், பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருப்போம், கொஞ்சம்னா இடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரிதான் க்ளோஸ் ஷேவ். அவளோட எஸ்கேப் வந்து எப்படி இருந்துச்சு, நேரோ எஸ்கேப்பா இருந்துச்சு, அதாவது மயிரிழையில் உயிர் தப்பினார். So close shave. Okay, அப்ப அதுக்கான கரெக்ட் இடியம் என்னது, close shave. Okay, அடுத்த கொஸ்டின். சோ அடுத்து கம் இன் ஹேண்டின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடியம்கான மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, சோ இக்கட்டான சூழ்நிலையில வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, உதவிக்கரம் நீட்டுவாங்க இல்லையா, அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம் இன் ஹேண்டி. நமக்கு அந்த சிச்சுவேஷன்ல ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, சோ கம் இன் ஹேண்டி. ஓகே, சோ அந்த சிச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், கம் இன் ஹேண்டி. கட் போத் எண்ட்ஸ். சோ இது வந்து இடியம் கிடையாது. ஓகேவா, காக் எ ஸ்னூக். காக் எ ஸ்னூக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது. ஓகேவா, அவங்க மூக்கு மேல விரல வைக்கிறது. சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ரெஸ்பெக்ட். நம்ம மத்தவங்களுக்கு வந்து ஒரு இது பண்றோம், அவங்க கூட க்ளோஸா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க மூக்கோட நுனிய தொடுற அளவுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் காக் எ ஸ்னூக். ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் என்னது, க்ளோஸ் ஷேவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. ஓகேவா, சோ இது வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எரர் ஸ்பாட்டிங்கும் வேற வேற கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். ரெண்டுலயுமே கிராமர் வச்சுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, சோ இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமா, இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும். இது கரெக்டா இல்ல, தப்பா இருக்கு அப்படின்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது போட்டா கரெக்டா வருமோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா, the company's profits has fallen significantly in the past few months. சோ என்ன கொடுத்திருக்காங்க, has fallen கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன் சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் வெர்பு, சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் சப்ஜெக்ட்னு. சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பார்த்திருப்போம். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்னா என்னது, சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும், ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். இதுதான் நமக்கு என்னது, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இப்ப இங்க இருக்கிறது என்னது, the company's profitன்னு கொடுத்திருக்காங்களா, ப்ராஃபிட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்களா, ப்ராஃபிட்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க சப்ஜெக்ட் வந்து என்னது உங்களுக்கு, ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் வெர்பை தான் ஃபாலோ பண்ணும். இது எல்லாமே நம்ம கோல்டன் ரூல்ஸ் பார்க்கும்போது பார்த்திருக்கோம். அப்ப ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். அப்ப ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னது, ப்ளூரல் வெர்பு. இங்க என்ன இருக்கு, சிங்குலர் வெர்பு. இப்ப ஹேஸ், ஹேவ், இது ரெண்டுல எது சிங்குலர் எது ப்ளூரல்னு கண்டுபிடிக்க தெரியலன்னா எஸ்ல முடிஞ்சிருந்தா நம்ம நவுனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். இப்ப புக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து என்னது, சிங்குலர் நவுனு. ஓகேவா, சிங்குலர் சப்ஜெக்ட். அதே ப்ளூரல்ல இது என்ன சொல்லுவோம், புக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுல சொல்லுவோம், நாம நவுன்ல சொல்லுவோம். ஓகேவா, சோ இது நவுன்ல சொல்லுவோம். அதே வெர்புல பாத்தீங்கன்னா வெர்புல எஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெர்புல எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலர் வெர்பு.
ஓகே, வெர்புல எஸ் இல்ல அப்படின்னா அது ப்ளூரல் வெர்பு. அப்படி உல்டாவா வரும். நவுன்ல பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல சொல்லுவாங்க, நீ எஸ் சேர்த்து எழுதிட்ட அப்படின்னா அது ப்ளூரல் ஆயிரும். புக்குன்னு இருந்துச்சுன்னா புக்ஸ்ன்னு எழுது, பென்னு இருந்துச்சுன்னா பென்ஸ்ன்னு எழுது, எஸ் சேர்த்துட்டேன்னா அது ப்ளூரல் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்க வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சிங்குலர், வெர்புல எஸ் இல்லன்னா அது ப்ளூரல். ஏன்னா நிறைய பேருக்கு எது சிங்குலர் வெர்பு எது ப்ளூரல் வெர்புன்னு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதுக்குதான் இந்த ட்ரிக்கை நான் சொல்றேன். வெர்புல எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, சிங்குலர் வெர்பு. வெர்புல எஸ் இல்ல அப்படின்னா அது ப்ளூரல் வெர்பு. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னது, ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் வெர்பு தான் ஃபாலோ பண்ணும். ஆனா இங்க இருக்கிறது என்ன வெர்பு இருக்கு, சிங்குலர் வெர்பு இருக்கு. அப்படிதானே, சிங்குலர் வெர்புன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க, வெர்புல எஸ் இருக்கு, எஸ் இருந்தா அது வந்து என்னது, சிங்குலர். எஸ் இருந்துச்சுன்னா அது சிங்குலர் வெர்பு. எதுல, வெர்புல எஸ் இருந்தா அது சிங்குலர் வெர்பு. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராஃபிட்ஸ்ங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ப்ளூரல் சப்ஜெக்ட் எதை ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் வெர்பு தான் ஃபாலோ பண்ணும். அப்ப இங்க ஹேஸுக்கு பதிலா என்ன போடணும், ஹேவ்னு போடணும். அப்ப இங்க ஹேவ்னு வருமா, அப்ப ஹேவ்னு இருக்கிறது எந்த எந்த ஆப்ஷன்ல இருக்கு, சோ ஆப்ஷன் ஏல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஹேவ் ஃபாலன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இந்த இடத்துல ஹேஸ் ஃபாலன் கொடுத்திருக்காங்க, இல்லனா ஹேவ் ஃபால்னு கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹேவ் ஃபாலனுக்கு பதிலா ஹேவ் ஃபால்னு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தா இது கரெக்டா தப்பா, அப்பவும் தப்பு தான். ஏன்னா ஹேஸோ ஹேவோ வந்துச்சு அப்படின்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். ஓகேவா, அப்ப என்ன வரும், ஃபாலன் தான் வரும், ஃபால் வந்து வராது. ஓகே, ஹேஸ் ஹேவ் வந்துச்சு அப்படின்னா அது கூட வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இந்த இடத்துல வேற எரர் என்ன மாதிரி கொடுக்கலாம், ஹேவ் ஃபால் அப்படின்னு கூட கொடுக்கலாம். சோ ஹேவ் ஃபால் கொடுத்தாலும் எரர் தான், ஹேவ் ஃபாலன் தான் வரும். அப்போ மத்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிரலாம், எலிமினேட் பண்ணிரலாம். ஹேவ் fallen. ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட், அதனால ப்ளூரல் வெர்பு வரும். சோ profits have fallen, இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, in the following question 4 words are given out of which one word is correctly spelled. செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்டுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, சோ கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா ஸ்பெல் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனடு. ஓகே, ஜனடு இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகே, கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கக்கூடிய வேர்டு. ஓகே, ஜனடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சோ ரொம்ப லக்ஸரியஸான பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ ரொம்ப லக்ஸரியஸான பிளேஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனடுன்னு சொல்லுவோம். ஓகே, ரொம்ப லக்ஸரியஸான பிளேஸ், அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய காசு வேணும் நமக்கு. ஓகே, சோ அந்த மாதிரி பிளேஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜனடுன்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே பாருங்க, ஜனடு கரெக்டா இருக்கா, ஜனடு. இதுல பாருங்க ஜனடவுன் இருக்கு, அதனால இது தப்பு. இது ஜனடியூன் இருக்கு, அதனால இது தப்பு. இங்க ஜனடஸ்ன்னு இருக்கு, அதனால இது தப்பு. சோ ஜனடு, ஜனடுனா என்னன்னா லக்ஸரியஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ லக்ஸரியஸ்னா ரொம்ப அதிகமா காசு தேவைப்படக்கூடிய ஒரு இடம், அங்க போனா அதிகமான அளவு காசு செலவாகும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as a one word substitute for the given group of words. ஓகேவா, சோ இங்க ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த சென்டென்ஸ நீங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கணும். அப்படி இந்த சென்டென்ஸ ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த வேர்டை சொல்லுவீங்க, இந்த சென்டென்ஸ ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும். என்ன கொடுத்திருக்காங்க, டு கிவ் அப் கம்ப்ளீட்லி. கிவ் அப்னா என்னது, விட்டு விடுதல். நான் கூட அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன் உங்களுக்கு, நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஓகேவா, சோ எப்பவுமே நாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை விட்டுறவே கூடாது, போக்கஸ் பண்ணி அது பின்னாடியே போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கிடைக்கும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டு கிவ் அப் கம்ப்ளீட்லி, ஃபுல்லா விட்டாச்சு. ஓகேவா, டு கிவ் அப் கம்ப்ளீட்லி, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், ஃபுல்லா விட்டுட்டான். ஆர் அக்ரி டு ஃபார்கோ. ஓகே, ஃபார்கோ இன்னொருத்தங்க சொல்றாங்க, அதை வந்து என்ன பண்ண போறாங்க, அக்ரி பண்றாங்க. எஸ்பெஷலி இன் ஃபேவர் ஆஃப் அனதர், எஸ்பெஷலி இன் ஃபேவர் ஆஃப் அனதர். அனதர்னா யாரு, இன்னொருத்தர். ஓகேவா, ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட்டுரு, இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டா அதை அக்ரி பண்ணிட்டு அதை கிவ் அப் பண்றீங்க, அதை விட்டு விடுறீங்க. ஓகேவா, விட்டுருதீங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே விட்டுருதீங்க. அப்ப அப்படி பண்றதுக்கு பேர் என்ன, சரண்டர் ஆகிடுறீங்க. அப்படிதானே, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படி பண்றீங்க. இப்போ சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட் நடந்துட்டு இருக்கும், போலீஸ் வந்து ஹேண்ட்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல திருடனை வந்து என்ன பண்ணுவாங்க, திருடன் வந்து போலீஸை பார்த்ததும் அப்படியே சரண்டர் ஆயிடுவான். அவன் அவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ, ஓகே, சோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி போய் போலீஸ் கிட்ட போய் என்ன ஆகிருவாங்க, சரண்டர் ஆகிருவாங்க. அப்படிதானே, என்னென்ன திருட்டு தொழில் பண்ணாங்களோ எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகுறவங்க. அப்போ டு கிவ் அப் கம்ப்ளீட்லி. இல்லனா வேற யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, நீ இப்ப பண்ணிட்டு இருக்கதை விட்டுரு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை விட்டுட்டு அவங்க கிட்ட நாம என்ன பண்ணுவோம், சரண்டர் ஆகிடுறோம். ஓகேவா, டு கிவ் அப் கம்ப்ளீட்லி ஆர் அக்ரி டு ஃபோர்கோ எஸ்பெஷலி இன் ஃபேவர் ஆஃப் அனதர். மத்தவங்களுக்காக, ஓகே, ஃபேவர் ஆஃப் அனதர், மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நாம பண்ணுவோம். அப்படிதானே,
சோ நமக்கு பிடிச்சவங்களோ ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னா அவங்களுக்காக அதை பண்றதா ஃபுல்லாவே அவங்க கிட்ட சரண்டர் ஆகுறது, அவங்க கிட்டயே சரணாகதி அடைகிறதா, சோ சரண்டர் ஆகுறது. ஓகே, அப்ப அந்த வேர்டை ரீட் பண்ணும் போதே புரியுதா, அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும் போதே புரியுதா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காகவே நம்ம அதை விட்டுருதோம், ஃபுல்லாவே அவங்களோட விருப்பப்படியே நம்ம மாறுறோம்னா அவங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சோ அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அப்ப மற்ற ஆப்ஷனுக்கு எல்லாம் என்ன மீனிங்? கோசைன். கோசைன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, இல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்குறாங்க. அப்ப அந்த அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிசினஸ்க்கா இருக்கட்டும், அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுவாங்க இல்லையா, அததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைன்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வெய்வ். வெய்வ்னா என்னது? சோ வெய்வ்னா ஏதாவது ஒண்ணு வந்து என்ன பண்றது, டிமாண்ட் பண்றது. அதே இது ஃபோர்ஃபீட். ஃபோர்ஃபீட்னா என்ன சொல்றது? ஃபோர்ஃபீட்னா சோ ஒருத்தங்க கிட்ட இருந்து பறிமுதல் பண்றது. இப்ப சப்போஸ் ஒருத்தங்க கடன் வாங்கியிருப்பாங்க, வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டை போய் அப்படியே பறிமுதல் பண்ணிட்டு வந்துருவாங்க, அப்படிதானே? சோ அதுதான் என்னது, ஃபோர்ஃபீட். ஃபோர்ஃபீட்னா என்னது? ஃபோர்ஃபீட் அப்படின்னா பறிமுதல் பண்றது. ஓகே, பறிமுதல் கரெக்டான தமிழ் வேர்டு என்ன சொல்லலாம், பறிமுதல் பண்றது. ஓகே, சோ அதே மாதிரி சரண்டர்னா சரணாகதி ஆகுறது. ஓகே, கோசைன். கோசைன்னா இந்த மாதிரி பிசினஸ் தொடங்கும் போது 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணுவாங்க இல்லையா, சோ இன்வால்வ் ஆகுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கோசைன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, சரண்டர். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. So improve the underlined part of the sentence. Choose no improvement as an answer if the sentence is grammatically correct. So sentence improvement வந்து கேட்டிருக்காங்க. Okay, I am not sure that I will be able to make it to the party on Saturday. நான் வந்து பார்ட்டிக்கு சாட்டர்டே வருவேனா வரமாட்டேனா, இல்ல பார்ட்டியை நான் வந்து சாட்டர்டே அரேஞ்ச் பண்ணுவேனா பண்ண மாட்டேனாங்கிறது எனக்கே தெரியாது. என்னால ஷுவரா சொல்ல முடியாது. என்னால ஷுவரா சொல்ல முடியாது. ஓகே, நான் வருவேனா வரமாட்டேனாங்கிறத என்னால ஷுவரா சொல்ல முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, வந்தாலும் வருவேன் வரட்டாலும் போவேன், நான் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? that வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? thatங்கிறது 2 இதை வந்து நம்ம சேர்க்கிறதுக்கு, ஓகே, ஜாயின் பண்றதுக்கு நம்ம thatங்கிறது யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து ஒரு பாசிபிலிட்டி வருது, ஐ எம் நாட் ஷுவர், என்னால உறுதியா சொல்ல முடியாது, அந்த நாள்ல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவேனா வரமாட்டேனாங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியாது. அப்ப ஐ எம் நாட் ஷுவர். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல முடியும், என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? வெதர். ஓகே, சோ வெதர் நான் வருவேனா வரமாட்டேனா, வந்தாலும் வருவேன், அந்த மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா வெதர் ஐ வில் பி ஏபிள் டு மேக் இட் டு த பார்ட்டி ஆன் சாட்டர்டே. ஓகேவா, அது மாதிரி இஃப் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? இஃப் வந்து கண்டிஷனல். ஓகே, கண்டிஷனா சொல்லும் போது இப்படி இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் படி நீ நல்லா படிச்சன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆகுவ. சோ இந்த மாதிரி கண்டிஷனா சொல்லக்கூடிய இடத்துல வந்து நமக்கு இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளைவை சொல்லுவோம் இல்லையா, அங்க வந்து நாம இஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல எது கரெக்டா இருக்கும்? வெதர் வந்து கரெக்டா இருக்கும். ஐ எம் நாட் ஷுவர் வெதர் ஐ வில் பி ஏபிள் டு மேக் இட் டு த பார்ட்டி ஆன் சாட்டர்டே. நான் சாட்டர்டே பார்ட்டிக்கு வருவேனா வரமாட்டேனாங்கிறது தெரியாது, என்னால ஷுவரா சொல்ல முடியாது. அப்போ பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, the dog was very dash until a squirrel ran into the yard. ஓகேவா, சோ டாக் வந்து எப்படி இருக்கு, அது யார்டுக்குள்ள போற வரைக்கும் டாக் வந்து எப்படி இருக்கு, அந்த ஸ்கொரில் வந்து யார்டுக்குள்ள போற வரைக்கும் டாக் வந்து எப்படி இருக்கு, குவைட்டா இருக்கா, குவிட்டா இருக்கா, குவைட்டா இருக்கா. ஓகே, சோ குவைட், QUIET, குவைட்னா என்ன அர்த்தம், QUITEனா என்ன அர்த்தம்? QUIETனா என்னது, அமைதியா இருக்கிறது, சைலண்டா இருக்கிறது. ஓகே, சோ குவைட்னா என்னது, சைலண்டா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும், அது யார்டுக்குள்ள போற வரைக்கும் ஸ்கொரில்னா என்னது, அணில் தானே. அணில் வந்து யார்டுக்குள்ள போற வரைக்கும் டாக் வந்து எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும். அன்டில், இந்த டைம் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து என்னவா இருக்கணும், அமைதியா இருக்கணும். கிளாஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, அன்டில் ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பீரியட் வரைக்கும் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், இது வரைக்கும் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். அப்ப இந்த இடத்துல அன்டில்னா ஸ்கொரில், அணில் வந்து யார்டுக்குள்ள போற வரைக்கும் டாக் வந்து எப்படி இருக்கு, வெரி குவைட்டா இருக்கு, அமைதியா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பினா என்னது, குவிட். ஓகே, சோ குவிட்னா என்ன அர்த்தம், நெவர் குவிட். ஓகே, சோ எப்பவுமே விட்டுறாத, டோன்ட் குவிட்னு சொல்லுவோம், டோன்ட் குவிட். ஓகே, இப்ப படிச்சிட்டு இருக்க, இப்ப பாத்துட்டு இருக்க வேலையை குவிட் பண்ணிராத, அதை விட்டு வெளியே வந்துடாத, அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னது, குவிட்னா என்னது, விட்டுறது. டோன்ட் குவிட் அப்படின்னா அதை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ டோன்ட் குவிட் அப்படிதானே சொல்லுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம், ஒரு வேர்டு அடிக்கடி பார்ப்போம், டோன்ட் குவிட், டூ இட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேவா, சோ அப்போ குவைட், இந்த குவைட்டுக்கு அப்ப என்ன அர்த்தம், இந்த குவைட்னா என்னதுன்னா முற்றிலும்,
முற்றிலும் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், முற்றிலும். ஓகே, சோ குவைட், குவைட்னா என்னது? குவைட் டிஃபரண்ட் ஒரு வார்த்தை பார்த்திருப்பீங்க, குவைட் டிஃபரண்ட். ஓகே, குவைட் டிஃபரண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த குவைட்னா அமைதி கிடையாது, முற்றிலும் மாறுபட்டது. ஓகே, குவைட் டிஃபரண்ட். இதுல என்ன அவ்வளவு விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா, இது எல்லாத்தையும் விட முற்றிலும் மாறுபட்டது, குவைட் டிஃபரண்ட். ஓகேவா? சோ குவைட் டிஃபரண்ட்னு படிச்சிருப்போம். முற்றிலும், QUITE, குவைட்னா முற்றிலும். QUIETனா என்னது? சைலண்ட். அப்ப இந்த இடத்துல எது கரெக்டா இருக்கும்? QUIET. ஒரே ஒரு இதுதான், ஈய தூக்கி இங்க போட்டு டீய தூக்கி இங்க போட்டோம்னா மீனிங்கே மாறிடுது. ஓகேவா? டாக் வாஸ் வெரி குவைட் அன்டில் a squirrel ran into the yard. இந்த குவைட்ட தூக்கி பாருங்க, டாக் வந்து முற்றிலும் மீனிங்கே இல்லாம போகுது. ஓகேவா? அப்ப எது கரெக்ட்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சோ அர்த்தம் புரிஞ்சிருச்சா? சோ அப்ப இந்த இடத்துல குவைட்னா அமைதி, குவிட்னா என்னது? குவிட்னா வெளியே வர்றது, விட்டுட்டு போறது. ஓகேவா? சோ குவைட், இந்த குவைட்னா என்னது? முற்றிலும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? ஐடென்டிஃபை த ஆன்டனிம் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். ஓகே, ஃபியூரியஸ், ஃபியூரியஸோட ஆன்டனிம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபியூரியஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட், ஃபியூரியஸ்னா ரொம்ப ஒரு பதட்டமா இருக்கிறது, ரொம்ப பதட்டத்துல ஒரு கோவப்படுறது. ஓகே, பதட்டப்பட்டு கோவப்படுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூரியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுக்கான என்ன கேட்டிருக்காங்க? ஃபியூரியஸ்னா பதட்டப்பட்டு கோவப்படுறது. சோ ஃபியூரியஸ்னா ரொம்ப பதட்டப்படுறது, பதட்டத்துல ஒரு கோவமா இருக்கிறது. பிராண்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராண்டிக்னாலும் அப்படிதான், ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு தொலைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப பதட்டப்படுவோம். அப்படிதானே? ரொம்ப பதட்டத்திலயும் இருப்போம், ஒரு சின்ன கோவத்துல இருப்போம். சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராண்டிக். அப்போ ஃபியூரியஸ், இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆன்டனிம் கேட்டிருக்காங்க. ஃபியூரியஸ்னாலும் பதட்டத்திலையும் கோவத்திலையும் இருக்கிறது தான் ஃபியூரியஸ். பிராண்டிக்னாலும் சேம் தான், பதட்டம் கோபம் இதுல இருக்கிறது தான் பிராண்டிக். அடுத்து அன்பெர்டப்டு. ஓகே, சோ இதை நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபெயிலியர், ஃபெயிலியர்னாலும் என்னது? ஒரு பதட்டம், ஒரு கோபம் அந்த மாதிரி இதுல இருக்கிறதா. அவுட்ரேஜ்டு, அவுட்ரேஜ்டுனா என்னது? சோ பொறுமையே இல்லாம ரொம்ப கோவமா இருக்கிறது, இல்லைன்னா ஷாக் ஆகுறது. சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம்னா அவுட்ரேஜ்டு. ஓகே, இதுவும் ஒரு பயம், படபடப்பு, கோபம் அதுலதான் வரும். ஃபெயிலியரும் அதே மாதிரி தான். அப்ப இதுக்கான ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, பிராண்டிக்னாலும் என்னது? ஒரு படபடப்புல ஒரு கோவமா இருக்கிறது. அப்ப இந்த ஆப்ஷன் என்னது? சேம் மீனிங். ஃபெயிலியரும் அதே தான் மீனிங், அவுட்ரேஜரும் கோவப்படுறது, ஷாக் ஆகுறது அந்த மாதிரி தான். அப்ப இந்த மூணுமே சேம் மீனிங்கா இருக்கா? அப்ப ஃபியூரியஸுக்கான ஆன்சர் இதுதான், நம்ம இதுக்கு ஆன்சர்னு சொல்லிடலாம். இதுக்கான மீனிங் தெரியலனா கூட அன்பெர்டப்டு. ஓகே, சோ இதுக்கான மீனிங் தெரியலனா கூட நம்ம இந்த மூணு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி இதுதான் நம்ம ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபியூரியஸ்னா ரொம்ப கோவமாவும் படபடப்போடையும் இருக்கிறது. அப்ப பிராண்டிக்னாலும் அதுதான், ஃபெயிலியர்னாலும் அதுதான், அவுட்ரேஜ்னாலும் கோவமாவும் படபடப்பாவும் இருக்கிறதா. அப்ப மிச்சம் இருக்க ஆப்ஷன் தான் என்னது? இதுக்கான ஆன்சர்னு நாம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதுக்கான மீனிங் என்ன? அன்பெர்டப்டு. அன்பெர்டப்டுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவமே இல்லாம காமா இருக்கிறது. ஓகேவா? சோ அப்போ காமா இருக்கிறது, என்னதான் பெரிய பிரஷர் வந்தாலும், என்னதான் பெரிய சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்தாலும், நீ வந்து இந்த பிரச்சனையை விட்டு மீளவே முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாலுமே ரொம்ப பொறுமையா காமா இருக்கிறதா என்னது? அன்பெர்டப்டு. அப்ப இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் என்னது? ஃபியூரியஸுக்கான ஆப்போசிட் வேர்ட் என்னது? அன்பெர்டப்டு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க? இந்த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் a sentence is given a blank space that is required to be filled with a phrasal verb. Select the most appropriate response from the option provided. So இதுல ஒரு phrase வந்து நீங்க சூஸ் பண்ணணும். You need to dash these files before the meeting. மீட்டிங் நடக்க போகுது. அப்ப மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? இந்த டாக்குமெண்ட்ட, இந்த ஃபைலை வந்து ஒரு டைம் என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், இல்ல ஒரு வாட்டி நீ ரீட் பண்ணி விடணும். அப்படிதானே சொல்லுவோம். சோ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க, புக் எடுத்து ஒரு வாட்டி என்ன பண்ணுங்க? ரீட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் என்ன பண்ணலாம்? எக்ஸாமைன் பண்ணலாம், செக் பண்ணலாம், இல்ல அத ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். அப்ப அத நம்ம என்ன பண்ணணும்? யூ நீட் டு லுக் ஓவர். ஓகே, யூ நீட் டு லுக் ஓவர் தீஸ் ஃபைல்ஸ் பிஃபோர் த மீட்டிங். ஓகே, மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீ வந்து லுக் ஓவர் பண்ணணும், எக்ஸாமைன் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாருமே உங்க ஸ்டாஃப் எல்லாமே முடிச்சு உங்ககிட்ட சப்மிட் பண்ணிருப்பாங்க. சப்மிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒரு டைம் மீட்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கிறத லுக் ஓவர் பண்ணணும், எக்ஸாமைன் பண்ணணும். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்க. ரன் ஓவர், புட் அவே, டேக் அப்பார்ட்னு கொடுத்திருக்காங்க. சோ இது மூணுமே இங்க வந்து சூட்டபிளா இருக்காது. சோ லுக் ஓவர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ புட்டவேனா என்னன்னா, கரெக்டான பிளேஸ்ல ஏதாவது ஒண்ணு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கரெக்டான பிளேஸ்ல எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்னது? புட்டவே. இப்போ கிச்சன் போனோம் அப்படின்னா மஞ்சள் பொடி இருக்க இடத்துல மஞ்சள் பொடி தான் இருக்கும், சீரகப்பொடி இருக்க இடத்துல சீரகப்பொடி இருக்கும். பெட்ரூம் வந்தோ பீரோ இருக்கு அப்படின்னா பீரோக்குள்ள
பணமோ ஏடிஎம் கார்டோ இல்ல நகையோ அந்த மாதிரி வச்சிருப்போம். ஓகே, புட்டவைனா எது எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதை அந்தந்த இடத்துல கரெக்டா வைக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், புட்டவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்து வந்து என்னது, ரன் ஓவர். ரன் ஓவர் அப்படின்னா வேகமா கொண்டு போய் வேணும்னே எதுலையாவது மோதுறது, எதையாவது ஹிட் பண்றது, எதையாவது இடிச்சு தள்ளுறது, இதைதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன் ஓவர்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ புரியுதா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எம்டிஎஸ்ல கேட்பாங்க. இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க 2 இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமர், இன்னொன்னு வந்து என்னன்னா ஒக்காபுலரி. இது ரெண்டையும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் மீனிங், நிறைய கிராமர் தெரியணும். கிராமர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, 100 கோல்டன் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிப்பீட்டடா தரோ பண்ணிட்டு ரிப்பீட்டடா எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கனாலே இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே வந்துடும். கிராமர் படிக்கணும், ஒக்காபுலரி படிக்கணும், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் படிக்கணும். ஒக்காபுலரி படிக்கிறத விட இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் படிக்கிறது ஈஸியா இருக்கும். ஏன்னா இடியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் மாதிரியே இருக்கும், கொஞ்சம் மீனிங் புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா. ஓகேவா, சோ இது மூணையும் ப்ராப்பரா கொண்டு போனீங்கன்னா இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்கன்னா எம்டிஎஸ்ல ஈஸியா செலக்ட் ஆகிடலாம். ஹவல்தாராவும் செலக்ட் ஆகிடலாம், நீங்க வந்து எம்டிஎஸ் ஆவும் செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா, நான் இப்பதான் மேம் எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் ஓகே, நான் எல்லாமே படிச்சிட்டேன், இங்கிலீஷ்ல தான் வீக்கா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸ் வந்து கொடுத்திருக்கோம். இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ல 999 இருக்கும். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க வந்து 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து 27/8/2025 நாளைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங்னு தனித்தனியான கோர்சஸும் இருக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயும் கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா, சோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, சோ நீங்க இப்பதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான கிளாஸஸ், அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே இதுல ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் எம்டிஎஸ் ஓட இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா அதுல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து 27/8/2025 நாளைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். ஓகே, சோ குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க எம்டிஎஸ் படிக்கிறீங்க, குரூப் டி படிக்கிறீங்க, எனக்கு சயின்ஸ் தான் வீக்கா இருக்கேன் மேம், ஜெனரல் அவேர்னஸ் தான் வீக்கா இருக்கேன், எனக்கு அதுக்கு பெஸ்டான கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸோட ஆஃபர் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1199. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கு CBD 2க்கும் டெஸ்ட் வேணும், இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கும் எனக்கு டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 27/8/2025 ஓட க்ளோஸ் ஆகிரும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னா ஐ வாண்ட் இங்கிலீஷ் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா, சோ இப்போ நம்ம ரீசெண்டா குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0, IB செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கான பேட்ச், RRB டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்கான பேட்ச், SBI அண்ட் IBPS கிளர்க்குக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே போதுமானது, வேற மெட்டீரியல்ஸ் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். எந்த எக்ஸாம்னாலும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே A to Z உங்களுக்கு டீச் பண்ணிருப்போம். சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், படிக்கிறதுக்கான புக் மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே நம்ம ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா, சோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இமிடியேட்டா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதே இது 1 year கோர்ஸுக்கு, சாரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 மட்டும் பே பண்ணா போதுமானது. லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணுங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.